சுந்தர் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அலைகடலென அமர்ந்திருக்கும் என் பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, இந்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை தாவூத் சார் மூலியமாக அழைத்த மாணவிகளுக்கும், இந்த முன்னாள் மாணவிகளை ஒன்று கூட அனுமதி அளித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மாணவர்களுடைய இந்த கூட்டமானது அதோடைய மைய கருத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாள் மாணவர்களுடைய கூட்டத்தின் மைய கருத்து, கொஞ்சம் அமைதியா இருக்கணும். முன்னாள் மாணவிகளுடைய மைய கருத்து என்ன அப்படின்னாக்க, 2001 இருந்து 2022 வரை 23 வரையும் பயின்ற அனைத்து மாணவிகளும் இந்த அரங்கத்திலே அமர்ந்துள்ளார்கள். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பள்ளிக்கூடம்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த முன்னாள் மாணவர்களுடைய கூட்டங்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. ஒரு சில பள்ளிக்கூடங்களில் சீர் கொண்டுட்டு வருவாங்க, நம்ம பார்த்திருக்கோம், நியூஸ்ல பார்த்திருக்கோம். ஆனா அந்த பள்ளிக்கூடம் படத்துல முன்னாள் மாணவர்களுடைய கூட்டம் தான் நடைபெறும். இங்கே முன்னாள் மாணவர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், தற்பொழுது பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து முத்தாய்ப்பாக அமைந்துள்ள இந்த கூட்டம் கண்டிப்பாக நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என்ற கருத்தோடு இந்த முன்னாள் மாணவர்களுடைய சங்கத்தின் மைய கருத்தை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இதை ஆர்கனைஸ் செய்து கொண்டுள்ள அனைத்து மாணவிகளுக்கும் மீண்டும் ஒரு அதிகமான கைத்தட்டல்களை இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டியுள்ளது. நான் 4 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தேன். அந்த 4 ஆண்டுகளும் உண்மையாலுமே ஒரு பசுமை நிறைந்த ஒரு காலம் என்று கருத வேண்டும். நான் செந்துறை மகளிர் பள்ளியிலிருந்து டிரான்ஸ்பர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரப்ப அங்க சொன்ன ஆசிரியர்கள், லப்பைக்குடிக்காடு கேர்ள்ஸ் ஸ்கூல் போறியா நீ, அங்க பாரி சார் இருக்காரு, பத்திரமா இரு, சீக்கிரமா போகலன்னா வெளில நிப்பாட்டிடுவாரு, அட்டெண்டன்ஸ் கையெழுத்து போட முடியாது என்று என்னை அச்சுறுத்தலோடு அனுப்பி வைத்தார்கள். ஆனா இங்க வந்தப்ப என்னை அரவணைத்து அன்போடு என்னை பணிபுரிய வைத்த தலைமை ஆசிரியர் இங்கே உள்ளார். அன்னைக்கு உண்மையாலுமே அந்த 3 ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு சில கருத்தை மட்டும் சொல்லி இந்த கூட்டத்தோடைய நிகழ்வுக்கு நான் வந்துடுறேன். அப்ப 10th சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபியில நிறைய பேர் சண்டை வாங்குவாங்க, போட்டி போட்டு வாங்குவாங்க. ஆறுமுகம் சார் இருக்காரு, அங்க ஐயா இருக்காரு, சயின்ஸ்ல முருகன், தமிழ் ஐயா எல்லாமே இருக்காங்க, பாபுவானன், அவங்கெல்லாம் மேக்ஸ்ல ஒரு 22 சென்டம் அப்படின்னாங்க. நான் வந்த முதல் வருஷம் 2006-7 மேக்ஸ்ல 22 சென்டம், ஹிஸ்டரி ஜியோகிராபியில 19 சென்டம். அப்ப நானும் தாவூத் சாரும் கொஞ்சம் மனவருத்தத்தோட இருப்போம். சார் நம்ம 11th to 12th எதுவுமே சென்டம் கொடுக்க முடியலையே, என்ன பண்றது அப்படிம்போம். ஆனா அப்ப 100% ரிசல்ட் கொடுத்தோம். 11th 12th 100% ரிசல்ட். அப்ப பாரதி ஐயா சொல்லுவாரு, அடுத்த ஆண்டு நீங்க அந்த ஆதங்கத்தை அவரோட ஷேர் பண்றப்ப அடுத்த ஆண்டு நீங்களும் அதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்க அப்படின்னாரு. அடுத்த ஆண்டு தான் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு ஒன்று தாவூத் சாருடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் கூட செய்யாத ஒரு நிகழ்வை ஈரோட்ல இருந்து நாங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கி அடுத்த ஆண்டு மந்த்லி டெஸ்ட் நடத்தணும் 11th 12th.
அதன் விளைவாக அந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள், ஒரு அரசு பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள், 1000க்கு மேல வாங்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். அந்த ஆண்டு அந்த செயலால் 1000க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை நமது பள்ளியில் 27 மாணவிகள். மேலுமே அது அன்னைக்கு மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த முன்னாள் மாணவிகள் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப ஐயா சொன்னாரு, இங்க நிறைய கட்டடங்கள் வளர்ந்திருக்கு அப்படின்ட்டு. நிறைய கட்டடங்கள் வளர்வது தற்பொழுது படிக்கக்கூடிய மாணவிகளின் வளர்ச்சிக்கு உந்துதலை கொடுக்கும். முன்னாள் மாணவிகள் நீங்க எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய பிரசண்டா நீங்க எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் 2002 2001 to 2002 அந்த ஒரு ஆண்டுகள்ல எத்தனை பேர் நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து படித்து அரசு வேலையில் உள்ளார்கள், எத்தனை பேர் அந்த ஆண்டு படித்து பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க கண்டிப்பாக கலெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த லிஸ்ட கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அவர்களின் மூலமாக இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை நீங்கள் கொடுக்க முடியும் என்பதை உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன். 2001 இருந்து இந்த 20 ஆண்டுகள்ல கண்டிப்பாக நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவிகள் குறைந்தது ஒரு 100 மாணவிகளாவது அரசு வேலையில் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கிறதற்கான வாய்ப்புகள் உண்டா? அந்த மாதிரி அரசு வேலையில் இருந்தால் அவர்களை நீங்கள் ஒன்றிணைங்கள். அவர்களை ஒன்றிணைத்து சனி ஞாயிறுல அரசு போட்டித் தேர்வுக்காக நமது மாணவிகளுக்கு பயிற்சி, இலவச பயிற்சியை ஆரம்பிங்கள். முன்னாள் மாணவிகளின் சார்பாக இந்த ஆண்டு முதல் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி லபைகுடிகாடில் இலவச பயிற்சி ஒன்று தொடங்குங்கள். முன்னாள் மாணவிகள் சார்பாக கண்டிப்பாக அடுத்த 2 ஆண்டுகளில் 2027க்கு முன்பாக 3 லட்சம் வேக்கன்ட் வரப்போகுது. டிஎன்பிஎஸ்சில வரப்போகுது, பேங்கிங் சர்வீஸ்ல வரப்போகுது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல வரப்போகுது, ஆசிரியர் பணியிடங்கள் வரப்போகுது. ஒவ்வொரு தேர்விற்கும் அந்த இலவச பயிற்சி மையம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் செய்த மாணவிகளை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.